Ready, start. 1, 2, 3. I come to Chennai. மாலை வணக்கம். இது என்னதுண்ணா இது ஐடி கார்டு இவ்வளவு பெரிய ஐடி கார்டா போட்டிருக்கீங்களே? ஐடி கார்டு இல்ல சார், மோடிஜி போட்டிருந்தாரு கேரக்டர் பேக்கப் பாருங்க. லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம். எங்க பார்த்தாலும் வந்திருக்கு, இங்க பாருங்க எல்லாம் இருக்கு. இது பேக்கப் பரோட கேரக்டர் கொடுத்தா கேரக்டர் கட் பண்ணி நான் என்னோட மார்க்கெட்டிங் மேல பண்ணேன். சுந்தர வடிவேல் அப்படின்றது உங்க நேம். ஆனா பாசிட்டிவ் சக்சஸ் தான் என்னோட பேர், சக்சஸ் தான். உங்க பேர் என்ன? இளையராஜா. இளையராஜா பெரிய கிரேட் டீம். பாசிட்டிவ் சக்சஸ் இளையராஜா. இளையராஜா நிறைய வச்சிருக்காரு. அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க பாசிட்டிவ் சக்சஸ் இளையராஜா வச்சுங்க, அப்ப சக்சஸ் ஆயிடுவீங்க. சார் இப்போ நீங்க தனி கட்சி வச்சிருக்கீங்க, ஆமா. நீங்க பாஜகவுடைய கூட்டணி வைக்கிறதுக்காக நீங்க எதுவும் அந்த முயற்சிகளை ஈடுபடலாம்னு பாக்குறீங்களா? கொடுக்கணும் பாருங்க, கொடுக்கலன்னா அவங்க தான் லாஸ். எனக்கு லாஸ் கிடையாது, லாஸ் கிடையாது. லாஸ் கிடையாது. கொடுத்தா சந்தோஷம், கொடுக்காத டபுள் தான் நான் நிப்பானா. மோடிஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிஜேபியோட மோடிஜி பிடிக்கும். ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3. மாலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க பாரத், இந்தியா வாழ்க, தமிழ்நாடு. என் பெயர் டிவைன் பாசிட்டிவ் சக்சஸ் சுந்தர் அலை சுந்தரோடு. நான் தொழில் முனைவோர். A to Z சர்வீசஸ். இது என்னதுண்ணா இது ஐடி கார்டு இவ்வளவு பெரிய ஐடி கார்டா போட்டிருக்கீங்களே? ஐடி கார்டு இல்ல சார், மோடிஜி போட்டிருந்தாரு கேரக்டர் பேக்கப் பாருங்க. லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம். எங்க பார்த்தாலும் வந்திருக்கு, இங்க பாருங்க எல்லாம் இருக்கு. இது பேக்கப் பரோட கேரக்டர் கொடுத்தா கேரக்டர் கட் பண்ணி நான் என்னோட மார்க்கெட்டிங் மேல பண்ணேன். இது உங்க கீழ உங்களுடைய கம்பெனி இதெல்லாம் இருக்குங்களா? ஆமா, இது வந்து நான் என்டிஏவோட பார்ட். நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன். நீங்க ஒரு தனி கட்சி வச்சிருக்கீங்களா? என்ன கட்சி? இதான் எல்லாமே ரோக்ஸ் ரவுடிஸ் எல்லாம் கிடையாது. ஆல் இந்தியா. இப்போ அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு கட்சி தனியாவே வச்சிருக்காரு. அந்த பார்ட்டி நேம் தான் இருக்கு, ஆல் இந்தியா ப்ரொஃபஷனல்ஸ். ஆல் இந்தியா ஆல் ப்ரொஃபஷனல்ஸ். எல்லா ப்ரொஃபஷனல், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், entrepreneurs, farmers, traders, A to Z workers, women, students, party of India. I will make South Chennai as mini London, mini New York, mini Paris, mini Sweden, mini Singapore, mini கோலாலம்பூர் அப்படின்னு சொல்லி இதை வந்து வச்சிருக்காரு. இது என்னால ஒண்ணும் தனியால பண்ண முடியாது. நான் இந்த கப்சாலாம் விட மாட்டேன். இது வந்து என்ன எலெக்ட் பண்ணினா மோடி all MPs elect the prime minister, all MPs elect the prime minister, all MLAs elect the chief minister. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்னை சென்ட்ரல், சென்னை கார்பரேஷன், வேர்ல்டு பேங்க் வச்சு மக்களோட கலெக்ஷன் பண்ணி இது வந்து 534 கான்ஸ்டிட்யூன்சில the number 1 கான்ஸ்டிட்யூன்சி பண்ண முடியும். மக்களோட ஒத்துழைப்போட 6 எம்எல்ஏவோட கவுன்சிலர்ஸோட பிடிக்கலாம் போய் ஸ்டாலின்ஜிய காலை ஊந்துருவேன், மோடிஜிய காலை ஊந்துருவேன். என்ன காலை உள்ள என்ன அப்புறம் நிர்மலா யார் பினான்ஸ் மினிஸ்டர் அவங்க காலை ஊந்துருவேன். உந்து என் தொகுதி செய்யுங்க, எல்லாம் மக்கள் போடுங்க, எம்எல்ஏ ஃபண்ட்ஸா போடுங்க, கிளீனா வைங்க. முதல்ல டாய்லெட் இருக்கணும், தேன் ஓடும் பால் ஆற ஓடும் சொல்லவே மாட்டேன். அதெல்லாம் குஷியாக சொல்லாரு. ஆறே இல்லாத வீட்டுல பாலம் கட்டுவாங்க அரசு. நான் அரசு இல்லாதே கிடையாது. என்னோட ப்ரொஃபஷனல். நீங்களாம் ப்ரொஃபஷனல், மீடியாலாம் ப்ரொஃபஷனல் வரீங்க, நீங்களாம் வரீங்க. நம்ம தான் சேர்ந்து செய்யணும். உங்களுடைய பேரு அதுல பாசிட்டிவ் சக்சஸ் சுந்தர், சுந்தர வடிவேல் அப்படின்றது உங்க நேம். ஆனா பாசிட்டிவ் சக்சஸ் தான் என்னோட பேர், சக்சஸ் தான். பிரபஞ்சத்துல இருக்க நம்ம பாசிட்டிவா சொன்னா பிரபஞ்சம் நேர்மறையான வெற்றியாளர் சுந்தர். எதிர்மறை இது என்னடா இந்த பிரஸ், இது ஏசியநெட், உருப்படாத டிவி அப்படிலாம் சொன்னா நெகட்டிவ். இது ஏசியநெட் சூப்பரா இருக்கு, நம்பர் 1 இந்தியால வரப்போகுதுன்னு சொன்னா அது பாசிட்டிவ். உங்க பேர் என்ன? இளையராஜா. இளையராஜா பெரிய கிரேட் டீம். பாசிட்டிவ் சக்சஸ் இளையராஜா. இளையராஜா நிறைய வச்சிருக்காரு. அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க பாசிட்டிவ் சக்சஸ் இளையராஜா வச்சுங்க, அப்ப சக்சஸ் ஆயிடுவீங்க. நான் கிண்டல் பண்ணுவாங்க, நீ என்ன சக்சஸ் அப்படிமா, அதெல்லாம் ஒரு தூக்கி போடுங்க, போட்டு செய்ய முடியும். நான் வந்து இங்க தமிழகத்துல ரொம்ப நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கலைஞர் வந்து திறந்து விட்டாரு, எல்லாம் குடிக்கிறாங்க, குடிக்காத யாருமே கிடையாது. நான் காந்தி வந்தா குடிக்கிறது இல்ல, செத்து போறாங்க கூட குடிக்கலாம், குடிச்சுதான் சாப்பிடுறாங்க. சரி, இப்போ நீங்க தனி கட்சி வச்சிருக்கீங்க, நீங்க பாஜகவுடைய கூட்டணி வைக்கிறதுக்காக நீங்க எதுவும் அந்த முயற்சிகளை ஈடுபடலாம்னு பாக்குறீங்களா? கொடுக்கணும் பாருங்க, கொடுக்கலன்னா அவங்க தான் லாஸ். எனக்கு லாஸ் கிடையாது, லாஸ் கிடையாது. கொடுத்தா சந்தோஷம், கொடுக்காத டபுள் தான் நான் நிப்பானா. ஆனா உங்களுக்கு மோடி அவர்களையும் பாஜகவையும் பிடிக்குமா உங்களுக்கு?
மோடிஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிஜேபியோட மோடிஜி பிடிக்கும். உண்மை சொல்லல, பொய்யெல்லாம் பேசக்கூடாது. மோடிஜி வந்து என்ன தெரியுமா, அவருக்கு வந்து லோக்சபால நீங்க போட்டிடுறீங்களா உங்க தொகுதியில? நிச்சயம் கொடுப்பாங்க சார். அவங்க கேண்டிடேட்டே கிடையாது. நான் வந்து அந்த தொகுதியில 50-60 வருஷமா வாழ்றேன். உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, சொல்றீங்களா? சார் நான் பாஜக சின்னத்துல தான் போட்டிடுவேன். என் சின்ன எனக்கு ஒண்ணுமே கிடையாது. தாமரை போட்டிடுவேன். ஆனா உங்க கட்சி இதுதான். என் கட்சி. பட் அவன் பிஜேபி என்ன விப்பு சொன்னான்னா அதான் கேட்கணும். நான் மோடிக்கு பாருங்க 2014 நான் பண்ண யாருமே அப்ப பண்ணல. இந்து பத்திரிக்கை வந்து என்னை பாராட்டி அவங்க தான் சக்சஸ் கொடுத்தாங்க. இதை போட்டுருக்கு பாருங்க, எல்லாமே எழுதியிருக்கேன் பாருங்க. ஹிந்து தமிழ் ஹிந்துல வந்தது. நான் கட்சியில மெம்பர். ஆனா ஃபர்ஸ்ட் கட்சி கிடையாது, ஃபர்ஸ்ட் பிசினஸ். அமேசான் அடிக்கணும், ஒண்ணு அமேசான் போட்டி கொடுக்கணும். அடுத்தது மக்களுக்கு வேலை வாய்ப்பு பிசினஸ் கொடுக்கணும். அப்புறமா கட்சி தானாவே வரும். கட்சியில ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க வந்து கட்சியில முதல்ல ஜாயின் பண்ணுங்க. இதுல வந்து டூயல் மெம்பர்ஷிப். இந்த நம்பர் உங்களுடைய நம்பர் தானே? ஆமா ஆமா. டூயல் டபிள்யூ பட்டன் எம். இது பட்டன் மொபைல் சார். இதுவும் வாட்ஸ்அப் நம்பர் 893996. இது இதுல ஒண்ணு இதுல என்ன தெரியுமா நான் வச்சிருக்கேன் ஸ்பிளிண்டா டூயல் மெம்பர்ஷிப். ஆர்எஸ்எஸ் அதான் பிஜேபி இருக்கலாம். அது மாதிரி நீங்க டிஎம்கேல இருங்க, பிஜேபியில இருங்க, எங்க வேணாலும் இருங்க, என் கட்சியில வந்து ஜாயின் பண்ணலாம். ஆனா ஒண்ணு நான் மது குடிக்க மாட்டேன், கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டேன், ரவுடிசம் பண்ண மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கணும். ஒரே 3 பாயிண்ட்ஸ் தான் இந்தியாவுக்கு தேவை சார். லவ் ஆல், எல்லோரையும் நேசி. சென்னை 2 கோடி மக்கள் நேசிக்கிறேன், தமிழகத்தில் 10 கோடி மக்கள் நேசிக்கிறேன், சவுத் இந்தியா 90 கோடி மக்கள் நேசி, இந்தியாவில் 160 கோடி மக்கள் நேசிக்கிறேன், உலகத்தின் 1200 கோடி மக்கள் நேசிக்கிறேன். 1200 உணவு உடுக்க உடம்பு இருக்க இடம், வேலை வாய்ப்பு, பிசினஸ் வாய்ப்பு, மன அமைதி வேணும். இப்ப வேர்ல்ட்ல இப்ப பாருங்க ஒரே பிரச்சனை. அதனால தான் இப்ப எக்கனாமிக் பிரச்சனை. இந்தியா, பாரத், சைனா நம்ம தான் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன். அங்கெல்லாம் வெஸ்டர்ன் யூரோப் ஏஜிங் பாப்புலேஷன், ஈஸ்டர்ன் யூரோப் ஏஜிங் பாப்புலேஷன், ஆளே கிடையாது. அப்புறம் இன்னொன்னு, நான் வந்து குளோபல் சிட்டிசன் ஆகணும். நீங்க குளோபல் சிட்டிசன் ஏன் நீங்க ஆக முடியாதா? உங்க பேர் என்ன சார்? இளையராஜா. நீங்க போயிட்டு யூஎஸ்ல போய் நீங்க நெட்ல அங்க வந்து மீடியால ஒர்க் பண்ணலாம், எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். 6 மாசம் ஒர்க் பண்ணிட்டு இங்க வரலாம். உங்களுக்கு பாஸ்போர்ட், இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட், இன்டர்நேஷனல் விசா, குளோபல் சிட்டிசன், எங்க வேணா போலாம், எங்க வேணா பிசினஸ் பண்ணலாம். இதெல்லாம் புரட்சிகரமான ஐடியா வச்சிருக்கேன். விஷயங்கள் நீங்க வச்சிருக்கீங்க. அது மெயில் காமிச்சிருக்கேன், செய்யணுமே. செய்யற பொசிஷன் கடவுள் கொடுக்கணும். வாழ்க வளமுடன். ஏஷியாநெட் இன்டர்நெட் இளையராஜாவுக்கு நன்றி. தம்பி பேரு என்ன? ரஞ்சித்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன், நல்லமுடன். தேங்க்யூ.